பின்னாடி எப்படி ஆனா சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் அரசியல்வாதியான நம்முடைய முதலமைச்சர் அவர்களே, சீரிய தலைமையில் நம்முடைய தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு மாநிலமாக இந்திய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நம்முடைய இளைஞரணி செயலாளராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 2000 மக்களின் பேராளருடன் சேப்பாக்கம் திருவிழாவில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பணிகளை நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. அவருடைய பணிகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதைத் தொடர்ந்து இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றப்போ அந்த துறை மட்டுமல்ல, அனைத்து துறையிலும் அவர் கவனம் செலுத்தி ஒரு சீரிய முறையில் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். நிச்சயமாக இந்த பொறுப்பின் மூலமாக அவர் அனைத்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் அவர் பல முறை பல மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இனிமேல் இன்னும் ஒரு 2 வருடம் கூட இல்லை முழுவதாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் 234 தொகுதி 200 தொகுதியாக அந்த ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 200 வெற்றிக்கு நம்முடைய இளைஞர் சார் அவர் இந்த பொறுப்பும் சரி, அவருடைய இளைஞரணி படியும் சரி, அந்த பொறுப்பும் நிச்சயமாக சேர்ந்து மக்களிடையே இன்னும் எழுச்சி ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே 2026 சட்டமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் கருத்தும் ஆவலாகவும் இது இருக்கிறது. இளைஞரணி சார்பில் அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். உங்கள் சார்பில் அவர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா? பெரிய மகிழ்ச்சி தான் இது. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கே கிடைத்த வெற்றி மாதிரி தான் இருக்கு. இது நிச்சயமாக இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அவரை சின்ன ஒரு 5 வயது நிறைய பிரச்சாரங்களை பார்த்துருப்பீங்க. 5 வயசு குழந்தை கூட அண்ணன் உதயமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சிற மாதிரி எல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எந்த செட்டப்பெல்லாம் கிடையாது. உலகமாற அந்த பிள்ளைய அவருடைய மேலே ஏற்பட்ட அந்த அதீத ஈர்ப்பு சக்தியால் வந்தது. அது மட்டுமில்லை, இளைஞர்களுக்கு மட்டுமில்லை, இதையும் தாண்டி நடுத்தர வயது அதையும் தாண்டி முதியோர்கள் வரை அவர் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அந்த ஈர்ப்பும் இருக்கு. நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல் இந்த பொறுப்பை வைத்து அவர் அனைவருக்குமான ஒரு துணை முதலமைச்சராக நம்ம தலைவருக்கு பக்கபலமாக எப்பயும் போல் செயல்பட்டு கொண்டிருப்பார். அவர் மீண்டும் மீண்டும் ஒரு செயல் வீரர் என்பதை, கொள்கை வீரர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் ஐயப்படும்.